ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 3:55. ஸோ சண்டே. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ரன் பண்ண போகிறோம். 21 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் மேரத்தான் ஓவரால் ரன். ஆக்சுவலி கைஸ், நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் கூட தூங்கலை. எப்படி ரன் பண்ண போகிறேன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வாக்காக தான் இருக்கும். கட் ஆஃப் டைம் 3 hours 30 minutes. ஸோ அதுக்குள்ளே கட் ஆஃப் டைமுக்குள்ளே முடிச்சுக்கணும். ஸோ அதுதான் டார்கெட். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுப்போம். காலேஜ் டைரக்ஷன் பார்க்கலாம். லொக்கேஷன் Head toward Anna High Road. 28 minutes. Madha Engineering College. காலேஜ்க்கு பைக் பார்க் பண்ணியாச்சு. இப்போது வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குரூப் எல்லாமே இங்கே தான் வார்ம் அப் பண்ணிருக்காங்க. நம்மளாம் கூட சேர்ந்து வார்ம் அப் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் லைனில் எல்லாம் ரெடி நிற்கிறாங்க. நம்மளும் போய் இவ்வளோ ஜாயின் பண்ணிப்போம். ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்மளும் வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். த்ரூ அவுட் ரன் ஜேர்னி போட போகிறேன். 21 கிலோமீட்டர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். எப்படி காலேஜ் விட்டு வெளியில் போய் ரோட்டில் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த ரோடு இங்கே மட்டும்தான் நம்ம எலிவேஷன் இல்லாமல் கீழே ரன் பண்ணுறோம் ரோட்டில். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக எலிவேஷன் தான். சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோட் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பிரிட்ஜஸ் வரும். ஓவர் உங்களுக்கு தெரியும், அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இது வண்டலூர் போய் ஜாயின் ஆகிற ரோடு. ஸோ இது ஃபுல்லாகவே ஓவர் பிரிட்ஜஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே நம்மளுக்கு எலிவேஷன் தான். ஸோ எலிவேஷனுக்கு நல்ல ஒரு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இந்த இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இப்போ என்ன மாதிரி புதுசாக வரவங்க, ஐ மீன் எலிவேஷன் புதுசாக வரவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே நம்ம போய் வாட்டர் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 கவர் பண்ணிட்டோம். ஸோ 2.5 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட் ஹைட்ரேஷன். ஸோ 2.5 கிலோமீட்டர்ஸ் போர்டு இருக்குது. இது எப்படி கிராஸ் பண்ணி ரன் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்கள் என்ன வியூ. மார்னிங் சன்ரைஸ் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கைக்கும் சன் வரப்போகுது இப்போ வெளியில். ஸோ எவ்வளோ அழகான ஒரு வியூவில். இங்கே எப்படி நம்ம நிற்காமல் போக முடியும். இங்கே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயே ஆகணும். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த வியூவோட. கொஞ்சம் லைட் வந்தப்புறம் தான் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் எங்கே தான் போடுறாங்கன்ட்டு தெரியுது. ஸோ அப்படியே அவங்க கூட சேர்ந்து அப்படியே ரன் பண்ணுவோம். ஆன் தி வேல அப்படியே நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணி ஆய் சொல்லிட்டு அப்படியே ரன் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ஹைட்ரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே வாட்டரும் லெமன் அண்ட் சால்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இங்கே இருக்கு பாருங்க மேட்டு. இதை க்ராஸ் பண்ணால் 5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும், 5 கிலோமீட்டர்ஸ் போர்டு இருக்குது. அவ்வளோதான், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான் நம்ம. சன் ரைஸ் ஆக பாருங்கள். இந்த மஞ்சள் நிற வானத்தில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த வியூ. மார்னிங் சன்ரைஸே ஒரு அழகு தான். அதேமாதிரி ஈவினிங்கும் சன்செட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். அடடா, இங்கே கேப்டன் ஓடிட்டுருக்காரு. அவர் கூட சேர்ந்து அப்படியே ஒரு ஆய் சொல்லிட்டு வாங்க கண்டினியூ பண்ணுவோம். வாங்க காலம் கடத்தால சன்ரைஸ் நல்லா இருக்கும் கூப்பிட்டாங்க. சன்ரைஸ் நீ இம்யூனிட்டியும் சேர்ந்து இங்க பாருங்க, ஒருத்தர் போயிட்டு 10 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போறாரு 21 கம்ப்ளீட் பண்றதுக்கு. நம்ம இன்னும் பாதி தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் 5 தாண்டி இருக்கோம். நம்ம அப்படி ஒன்றும் ட்ரை பண்ண வேணாம். பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துட்டு லைக் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு ஸ்லோவாக ரன் பண்ணி அப்படியே முடிக்கலாம். கட் ஆஃப் குள்ள முடிச்சா போதும். அவங்க தான் ஹைட்ரேஷன் பாயிண்ட் வந்தாலே 7.5 வந்துட்டோன்னு அர்த்தம். வாங்க அப்படியே போவோம். சூப்பர் சூப்பர். நம்ம குரூப் எல்லாருமே ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க 21 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு அப்படியே ரன் பண்ண வேண்டியதா ஜாலியாக.
Water. எஸ் ஃபைனலி 10 kilometers கம்ப்ளீட்டட். இன்னொரு 200 மீட்டர்ஸில் மேட் இருக்கும், 200 to 500 மீட்டர்ஸில் மேட் இருக்கும். அதை அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகலாம் வாங்க. நம்ம ஃப்ரெண்டு அக்ஷய் வராரு, அப்படியே அவருக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். நம்ம பஸ் ஸ்டாப் கோயம்பேடுலேருந்து பரந்தூர் மாறினதுக்கப்புறம் இதுதான் ஆம்னி பஸ் அண்ட் ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கான பஸ் ஸ்டாப். சூப்பர் மேன். ஃபைனலி வந்தாச்சு. ஸோ இங்கே யூட்டன் போட்டால் இங்கேருந்து ஆஃப் தி வே இருக்குது, இன்னும் 21 kilometers கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 21 kilometers இல்லாமல் இங்கே யூட்டன் போகணும், 32 வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அவங்களுக்கு இன்னும் 10 kilometers போய்ட்டு யூட்டன் போட்டு வரணும். ஸோ ஃபைனலி இங்கேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சாண்டி ப்ரோ இருந்தாருன்னா அங்கே ஃபோட்டோ எல்லாமே எப்படி. சாண்டி ப்ரோ வந்து 32 பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு டெபியூ 32 பண்ணுறாரு. இங்கே பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கும்போது ஸ்கை பாருங்க எப்படி இருக்கு, இந்த கிளவுட்ஸ்லாம். ஐயோ, ஃபைனலி 15 kilometers கம்ப்ளீட்டட். ஆக்சுவலி வந்து ஒன்று சொல்லணும் என்னென்னா, 15 kilometers முடிக்கும் போதில் என் ரைட் லெக்கில் மசில் வந்து கிராம்ப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக ரன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ரன் பண்ணாலுமே எலிவேஷனில் போகும்போது அந்த பெயின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆக்சுவலி இது ஒரு குட் திங். லாஸ்ட்டாக முடியத்துக்கு ஒரு 4 to 5 kilometers இருக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் வச்சுருந்தா நல்லாயிருக்கும்ல. இந்த கிளைமேட்டுக்கும் நம்ம டயர்டுக்கும் வந்து இந்த ஐஸ் வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஸ்லீப் இஸ் மஸ்ட்டு. அது ஒரு ரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னாள் வந்து நல்ல ஸ்லீப் எடுத்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி போர்டெலாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் 2.5 kilometers தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓடுறாங்கன்னா கூட பரவாயில்ல, நடந்து போய் முடிச்சிடலாம். ஃபைனலி 20 kilometers கம்ப்ளீட்டட். இன்னும் 1 kilometer தான். 320க்கு மேலே தான் முடிப்போம். இட்ஸ் ஓகே, ஃபைன். வந்துட்டோம். இந்த லெஃப்ட் திரும்பி அங்கே எல்பி காலேஜ். ஸோ அப்படியே ரன் பண்ணி போய் முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, காலேஜ் என்ட்ரி வரும். இன்னும் 200 meters தான் ஃபினிஷ் லைன் இருக்குது. வாங்க அப்படியே முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி வந்து 21 kilometers கம்ப்ளீட்டட். பரவாயில்ல, நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக டைம்லேயே முடிச்சிட்டோம். நம்ம டீம் ஆல்ரெடி ரன்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன டிஷ்ஷன் அப்படியே பார்த்துட்டு நம்மள போய் வாங்கலாம் வாங்க. ஸோ ஃபிசியோ முடிச்சுட்டு டைரெக்டாக ஃபுட் கவுண்டர் வந்தாச்சு. இங்கே ஃபுட் கலெக்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வந்து நெக்ஸ்ட்டு ரன்னில் பார்க்கலாம் கண்டிப்பாக. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.